மீண்டும் ஒரு விளையாடித் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஐபிஎல் 44வது போட்டியாக நேற்றைய எதிர்த்து ராஜஸ்தான் ராயல் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயன்ட் ஆகிய இரு அணிகளின் போட்டி லக்னோவில் ஆரம்பமாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியை பொறுத்தவரை ராஜஸ்தான் ராயல் அணி நாணய சூழ்ச்சி வெற்றிப்பட்டு தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பை தேர்வு செய்தது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தான் ராயல் அணியை பொறுத்தவரை 11 ஓட்டங்களுக்கு முதல் இரண்டு விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது விக்கெட்டுக்காக ராகுல் மற்றும் தீபக் ஹூடா சிறப்பான இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள். 62 பந்துகளில் 115 ஓட்டங்கள் சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தினை கொண்டு அணியின் ஓட்ட எண்ணிக்கையில் வலு சேர்த்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் ராகுல் அணித்தலைவர் 48 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 76 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். தீபக் ஹூடா 31 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 7 இடங்களாக 50 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. அயாஸ் பதோனி 18 ஓட்டங்கள் மற்றும் குருணல் பாண்டியா 15 ஓட்டங்கள் என ஆட்டம் இழக்காதிருந்த வேளை நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து 196 ஓட்டங்களை பதிவு செய்திருந்தார்கள். ராஜஸ்தான் ராயல் பந்து வீச்சு பொறுத்தவரை சந்தீப் சர்மா 2 விக்கெட்டுகள், ட்ரெண்ட் போல்ட் மற்றும் அவேஷ் கான், அஸ்வின் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் 197 ஓட்டங்கள் என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய சஞ்சு சாம்சன் தலைமையிலான ராஜஸ்தான் ராயல் அணி சார்பாக யசாவி ஜஸ்வால் 18 பந்துகளில் 4 ஓட்டம் 3, 6 ஓட்டம் 3 இடங்களாக 24 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழந்திருந்தார். ஜோஸ் பட்லர் 18 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 4, 6 ஓட்டம் 1 இடங்களாக 34 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்தது. இந்த இரண்டு வீரர்களும் முதல் 6 பந்துகளில் 60 ஓட்டங்களை இணைப்பாட்டம் அமைத்ததும் குறிப்பிடத்தக்கது. ரியான் பராக் தனது பங்குக்கு 4 ஓட்டங்கள் 2 இடங்களாக 14 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். அதன் அடிப்படையில் 78 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி இருந்தது. 4வது விக்கெட்டுக்காக சஞ்சு சாம்சன் அணித்தலைவர் சிறப்பான இணைப்பாட்டத்தை அமைத்திருந்தார். துருஜூரோடு இணைந்து 62 பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு 121 இணைப்பாட்டம் அமைத்து வெற்றிக்கு ஒரு சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தினை அமைத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் சஞ்சு சாம்சன் 33 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டம் 7, 6 ஓட்டங்கள் 4 இடங்களாக 71 ஓட்டங்களையும், துருஜூரல் 34 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டம் 5, 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 52 ஓட்டங்களையும் பெற்று 2 வீரர்களும் ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் 19 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 199 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். இதன் காரணமாக 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல் அணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். லக்னோ சூப்பர் ஜெயன்ட் பந்து வீச்சை பொறுத்தவரை யாஸ் தாக்கூர் மற்றும் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ், அமித் மிஸ்ரா தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தது குறிப்பிடத்தக்க. இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்ட சஞ்சு சாம்சன் இந்த போட்டி நாட்டு நாயகனாக தெரிவானரோடு இந்த வெற்றியின் மூலம் ராஜஸ்தான் ராயல் அணி மொத்தமாக 9 போட்டிகளில் பங்கேற்று 8 போட்டிகளில் வெற்றி, 1 போட்டி தோல்வி அடங்கலாக 16 புள்ளிகளோடு முதலாம் இடத்தில் இருக்கிறது. இந்த தோல்வியின் காரணமாக லக்னோ சூப்பர் ஜெயன்ட் 9 போட்டிகள் பங்கேற்று 5 போட்டிகளில் வெற்றி, 4 போட்டிகளில் தோல்வி என 10 புள்ளிகளோடு 4ஆம் இடத்தில் இருக்கிறது. மீண்டும் ஒரு விளையாடிச் சொல்வோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.